ஆண்டவரும் உலக ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்திலும் சினர்ஜி இந்தியா மிஷன் சார்பாக உங்களை வாழ்த்துவதில் உங்களை நன்றி சொல்வதில் அதிக మగిழ்చి అడిగిరోం. మన ప్రభువును లోక రక్షకుడైన యేసుక్రీస్తు వారి యొక్క నామం ద్వారా సినర్జీ ఇండియా మిషన్ నెట్వర్క్ ద్వారా మీకు శుభాకాంక్షలు తెలియజేయడం మేము సంతోషిస్తున్నాం. ஆண்டவர் இயேசு உங்களை அளவில்லாதபடி ஆசீர்வதிப்பாராக. ప్రభు అయిన యేసు మితి లేకుండా మిమ్మల్ని ఆశీర్వదించును గాక. இப்பொழுதும் நம்ம ஆண்டவருடைய செய்தி சுமந்து வந்திருக்கிற ரெவரண்ட் டாக்టర్ సైమన్ పొన్నే அவருடைய செய்தியை நம்ம இப்போது கேட்கிறோம். ఈరోజు దేవుని యొక్క వర్తమానాన్ని మోసుకొని వచ్చినటువంటి రెవరెండ్ డాక్టర్ సైమన్ పొన్నయ్య గారి యొక్క సందేశాన్ని మనం విందాం. இந்த தருணத்தில் உங்களுக்கு எபேசியர் நிருபத்தில் நின்று கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். உலகமெங்கும் இருக்கிற 300 கோடி கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை கொண்டாடும் மிக முக்கியமான நாட்கள், ஆண்டு இறுதியை நோக்கி செல்கின்ற நாட்கள். வெகு விமரிசையாக நம்முடைய திருச்சபைகள் தங்களுடைய ஆராதனை முறைமைகளை கொண்டு ஒருவரை ஒருவர் வாழ்த்தி குதூகல கொண்டாட்டம் செய்து கொண்டிருக்கிற நாட்களில் சினர்ஜி இந்தியா மிஷனரி இயக்கம் என்பதன் சார்பில் உங்களை இதை போலத்தொரு காலத்துக்காக வாழ்த்துவதில் நாங்கள் பெரு மகிழ்வு கொள்கிறோம். எபேசியருக்கு பவுல் எழுதிய கடிதத்தில் 4வது அதிகாரத்தின் 11-12 வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தில் அறிவில் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாய் பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் சிலரை அப்போஸ்தலராய், சிலரை தீர்க்கதரிசிகளாய், சிலரை சுவிசேஷகர்களாய், சிலரை மேய்ப்பராய், போதகராய் ஏற்படுத்தினார். இந்த நூற்றாண்டின் திருச்சபை வரலாற்றில் ஒரு வேத பகுதி திருச்சபையின் பார்வையையே புரட்டி போட்டது என்று சொன்னால் இது இந்த வார்த்தை என்று ஆய்வாளர்கள் சொல்லுவார்கள். புதிய ஏற்பாட்டு திருச்சபையின் ஊழிய வரலாற்றை, அதன் பார்வையையே இது முற்றிலும் மாற்றிவிட்டது என்று இந்த பகுதியை ஆய்வு செய்வோம். எபேசியருக்கு எழுதிய இந்த கடிதம் ஆண்டவரால் தம்முடைய திருச்சபைக்கு நியமித்து கொள்ளப்பட்ட கடவுளுடைய விசுவாசிகள், கிரியினால் அல்லாமல் கிருபையினால், யூதராக இருக்க வேண்டிய அவசியம் அல்லாமல் விருத்த சேதனம் போன்ற முறைமைகளின்படி அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்லாமல் கிருபையினால், ஆண்டவரின் இரக்கத்தினால் அவர்கள் ஆண்டவரின் அடியவராகிறார்கள் என்கிற அந்த மிக முக்கியமான நிகழ்வுகளை, இரு தரத்தார் ஆக இருந்த நம்மை அவருக்கு ஏற்ற இனம், ஜனம், அவருக்கு புறம்பான, கடவுளுக்கு புறம்பான ஜனம், இனம் என்கிற அந்த வேற்றுமை இருந்ததை தகர்த்து ஒரே தரத்தாராக்கி எத்தனை மகத்தான மாற்றத்தை சமுதாயத்தில் ஆண்டவர் செய்கிறார் என்று பாருங்கள். புறஜாதி என்று அழைக்கப்பட்ட நாம் இன்றைக்கு அவருடைய சொந்த ஜனமாக மாறிவிடுகிறோம். இந்த விசுவாசத்தின் அடிப்படையில் யாரும் இன்றைக்கு இதை எந்த மூலையில், எந்த நிலையில், எந்த விதங்களில் இதை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, இயேசும் என்னும் நாமத்தில் அவர்கள் நம்பிக்கை வைத்து அவரை ஏற்கிறார்களோ அவர்கள் அவருக்கு சொந்தமாகிறார்கள். அந்த சொந்தமான ஜனமாக மாறிவிடுகிறார்கள். பரம்பரை பரம்பரையாய், தலைமுறை தலைமுறையாய், 100,000 ஆண்டுகளாய் வெகு தூரமான எல்லையில் மனிதரால் ஒதுக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டு எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதராக இருப்பார்கள் என்றாலும் அவர்கள் இயேசுவில் அவருடைய சொந்த குமாரர் குமாரத்தி ஆகிறார்கள். அத்தனை பெரிய கிருபையை இந்த சபை கொண்டிருக்கிறது என்று பவுலடியார் சொல்லிட்டு, அதற்காக நீங்கள் ஒரு அழைப்பாக, இன்னும் இந்த விதமான வேலைக்காக கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான், பவுலடியார் தன்னை அப்படி அறிமுகப்படுத்தி, உங்களுக்கென்று ஆண்டவர் ஒரு அழைப்பு தந்தார்,
அந்த அழைப்புக்கு தகுந்தவாறு நீங்கள் வாழணும் பாருங்க என்று சொல்லி மிகுந்த தாழ்மையாய், சாந்தமாய், பொறுமையாய், அன்பினால் சபையில் எப்படி வாழணும், சமுதாயத்தில் எப்படி பொறுப்புள்ளவர்களாக இருக்கணும் என்பதற்காக ஒருவரை ஒருவர், ஒருவருக்கு ஒருவர் இந்த பதங்களை திரும்ப திரும்ப பயன்படுத்துகிறார். தாங்கி, ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவருக்கொருவர் பொறுமையாயிருந்து காத்து, உங்களுக்கு உண்டான அந்த அழைப்பு, நம்பிக்கை, விசுவாசம், கர்த்தர், இவைகளெல்லாம் ஒன்றாக இருப்பதனால ஒன்றாக இருக்கிற கடவுளை நீங்கள் சொல்லுவதற்கு உங்களுக்கு 7ஆம் வசனத்தில் 4:7 கிறிஸ்துடைய ஈவின் அளவுக்கு தக்கதாய் நம்மில் அவனுக்கு அவளுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது என்று அறிமுகம் செய்கிறார். என்ன பொருள்? அதற்கு அடுத்த வசனத்தில் சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி, நல்ல தமிழ், கிரேக்க மதத்தில் இருக்கிற ஒரு மேதாவி போதனையை இதை தமிழாக்கம் செய்த நம்முடைய பெரியோர் வெகு அழகாக மொழிபெயர்க்க செய்திருக்கிறார். பாவத்துக்கு, பழக்க வழக்கங்களுக்கு, கடவுளுக்கு ஒவ்வாத காரியங்களுக்கு, எனக்கே ஒவ்வாத காரியங்களுக்கு நான் சிறைப்பட்டு போயிருக்கிறேன். ஆண்டவர் அவருடைய கிருபையினால என்னை சந்தித்ததுனால என்னை சிறை ஆக்குகிறார். சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி என்று சொல்கிறார். சிறையாக்கிய மாத்திரத்தில் அவர்களுக்கு வரங்களை தருகிறார், தாளந்துகளை தருகிறார், திறன்களை தருகிறார், திறமைகளை தருகிறார். எத்தனையோ விதங்களிலே இருக்கலாம். புதிய ஏற்பாட்டில் பீட்டர் வாக்னர் என்கிற ஆய்வாளர் மிகச்சிறந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் எழுதப்பட்ட புத்தகங்களுடைய ஒரு சிறந்த சிந்தனையாளர், 72 விதமான வரங்கள் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று அவர் சொல்வார். எத்தனை உருவில், எத்தனை விதங்களில், எத்தனை கலாச்சாரங்களில், எத்தனை பின்னணியில் நான் வாழ்ந்தாலும் அப்படிப்பட்ட பின்னணியிலே வாழும்போது நமக்கு ஆண்டவர் வரங்களை, தாளந்துகளை, திறன்களை, திறமைகளை சிறைப்பட்டு போன நாம் இப்போது அவருடைய அன்பினாலே சிறைப்பட்டு போய் ஒருவருக்கொருவர், ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டிய அழைப்பை பெற்று ஒருமைப்பாட்டுக்கு, நிறைவுக்கு, பூர்ணமாக சீராக திருச்சபை கிறிஸ்து எதிர்பார்க்கும் அளவிற்கு அவரில் நிறைவு பெறுவதற்காக அழைப்பு பெற்றிருப்பதனால அந்த அழைப்பை பெற்ற சபை மக்களாய் இவர்கள் வரங்களை பெற்றவர்களாய், திறமைகளை பெற்றவர்களாய். இன்னொரு கூட ஒருவர் பணி செய்தார். சென்னை பட்டணத்தில் திருமணமாகாத இளைஞனாய் கல்லூரி முடித்து அடுத்த நாளில் இங்கே வந்து இந்த ஊழியத்துக்கு நிறைவு செய்யும்போது, இந்த அண்ணா உன்னோடு கூட பணி செய்வார் தம்பி, அவங்களோடு கூட நீங்கள் பணி செய்யுங்கன்னு சொல்லி என்னை அறிமுகப்படுத்தினார். அவர் ரப்பர் ஃபேக்ட்ரியில் சூப்பர்வைசராக இருந்தார். காக்கி ஷர்ட் போடுவார், அந்த தொழிற்சாலை கொடுக்குற அந்த உடை, அந்த தொழிற்சாலை கொடுக்கின்ற கால் அணிகலன்களை போட்டிருப்பார். அதை தவிர்த்து வேறு அவருக்கு எந்த விதமான பொருளும் அவரிடத்தில் பார்க்க முடியாது. அதில் மிச்சம் பிடித்து ஊழியர்களுக்கு தேவையான பிறருக்கு என்று அதை அவர் தருவதை நான் கண்டிருக்கிறேன். பெரிய மேடை பேச்சோ இல்லாவிட்டால் ஆவிக்குரிய மிகப்பெரிய திறன்களோ அவரிடத்தில் இருக்காது. அவர்னா ஒரு வளர்ந்த ஒரு நிறுவனத்தினுடைய பொறியியல் வல்லுநர். ஆனால் எங்களோடு கூட, எளியவர்களோடு கூட, சாதாரணமான மிஷனரிகளோடு கூட ஒன்றிணைந்து ஜெபிப்பதில்லை, பிறரோடு பொருள்பட பழகுவதில்லை, தியாகமாக ஊழியங்களை பார்ப்பதில்லை, பங்கெடுப்பதில்லை, அதற்காக திட்டமிடுவதில்லை. அசாத்தியமான மனிதர். அவரோடு 40 ஆண்டுகள் நான் ஊழியம் செய்திருக்கிறேன். அந்த 40வது ஆண்டை அவர் திருப்பி பார்க்கும்போது எத்தனை அசாத்தியமான கிருபைகளை ஆண்டவர் அவருக்கு தந்தார் என்று நான் திரும்பி பார்க்கிறேன்.
எளியவராய், சாதாரணமானவராய், நமக்கு உதவி செய்கிறவராய், உதவிக்காரராய், முன்னுக்கு நமக்கு நம்முடைய காரியங்களை ஒழுங்குபடுத்துகிறவராய் இருக்கிறவர் நாட்டுக்கு மிகப்பெரிய மக்கள் இயக்கத்திற்கு, பட்டணத்துக்கு, திருச்சபைக்கு மகத்தான தலைவராய் அவருக்குள்ளாக திறன் இருந்ததை ஊழியங்களாக கண்டுபிடித்தோம், சபையாக கண்டுபிடித்தோம். அதுதான் உண்மை. அதைத்தான் ஆண்டவர் செய்கிறார். சிறைப்பட்டு போனவர்களை அன்பின் நிமித்தம் சிறையாக்கி அவர்களுக்கு வரங்களை அளிக்கிறார், வரங்களை அளிக்கிறார், திறன்களை அளிக்கிறார், திறமைகளை அளிக்கிறார். அந்த திறமைகளை அவர்கள் எடுத்து என்ன செய்யணுமா? வசனம் சொல்கிறது, நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக வளர. சபையின் விசுவாச குடும்பத்தில் ஆண்டவர் தந்திருக்கிற அத்தனை தரத்தவர்களும் ஒன்று சேர்ந்து வளர்வதற்கான மிகப்பெரிய சவால் இருக்கிறது. எப்போ முடியும் அந்த வளர்ச்சி? அவருடைய நாளுக்கென்று வளர வேண்டிய தேவை இருக்கிறது, தாழ்மைப்பட வேண்டிய தேவை இருக்கிறது, பூர்ணராக வேண்டிய தேவை இருக்கிறது, நிறைவு வேண்டியது இருக்கிறது. அந்த பூர்ண புருஷர் ஆகும் வரைக்கும் சபை நியமிக்கப்பட்டிருக்கிறது. நியமிக்கப்பட்டிருக்க இந்த சபைக்கு ஆண்டவர் தந்திருக்கிற அந்த பொறுப்பை பாருங்கள். 12வது வசனம், பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு. நல்ல தமிழ். சபையில் இருக்கிறவர்களை பாவ மன்னிப்பு பெற்ற, கடவுளின் நித்திராட்சியத்திற்கென்று முத்திரையாய் பெற்ற அந்த கிருபையை பெற்றுக்கொண்டவர்கள் பரிசுத்தவான்கள் என்று வேதவசனம் அழைக்கிறது. அப்படி அழைக்கலாமா? ஆமாம். பாவ மன்னிப்பு பெற்ற பாவிகள் பரிசுத்தவான்கள். அன்றாடகம் அந்த பாவ மன்னிப்பின் கிருபைக்காக அந்த நினைவில் ஆண்டவரோடு கூட நன்றியோடு கூட வாழுகின்ற இந்த அடியவர்கள் பரிசுத்தவான்கள் என்று வேதவசனம் கூறுகிறது. அவர்கள் இன்னும் சீர் பொருந்த வேண்டிய தேவை இருக்கிறது. அழகான பொருள் இல்லை? அன்றாடம் வேண்டியது இருக்கிறதா? வேண்டியிருக்கிறது. டாக்டர் கமலேசன் எங்களை உருவாக்கும் போது சொல்லுவாங்க, காலையில் நம்ம பாத்ரூம் போகிறோம்ல, நம்ம சுத்தம் செய்கிறோம் இல்லையா, குளிக்கிறோம் இல்லையா, சோப் போடுறோம், வெளியே வந்த பிறகு எண்ணெய் தேய்த்து கொள்ளுகிறோம், அதற்கு பிறகு எத்தனையோ காரியங்களை செய்துவிட்டு தான் வருகிறோம் இல்லையா? மறுநாள் மாலை தேவை இருக்கிறதா? ஒவ்வொரு நாளும் இது தேவை இருக்கிறதா? அதை போல பரிசுத்தவான்கள் சீர் பொருந்துவது என்பது இந்த உலகத்தின் அழுக்கு, அட்டு, அசுத்தம் ஆகாதவை வந்து மாளாத விதத்தில் வீழ்கிறது. அதை எடுத்து சுத்தம் செய்வதற்கு அவருடைய சன்னிதானத்தில் ஒவ்வொரு முறையும் போகும்போது சுத்தம் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. சரி, பரிசுத்தவான்கள் சபையிலே செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு வேலை சீர் பெற வேண்டும். பிறகு அப்படி சீர் பெறும்போது வசனம் கூறுகிறத பாருங்க, சபைக்கான ஒரே ஒரு இலக்கு சுவிசேஷ ஊழிய வேலைக்காக. கிறிஸ்துமஸ் காலங்களில் எல்லா ஜனத்துக்குமான மிகுந்த சந்தோஷம் தரும் சுவிசேஷம் என்று பாடினோம், நடனம் ஆடினோம், ஆராதனை செய்தோம், மகத்தான நிகழ்வுகளை நிகழ்த்துகிறோம். எதற்கு? சுவிசேஷ வேலைக்காக. ஒரே ஒரு அமைப்பு உலகமெங்கும் கடவுளால் நியமிக்கப்பட்ட ஒரு அமைப்பாய் ஒரு நோக்குக்காக இருக்கிறது என்றால் அதுதான் திருச்சபை என்று வில்லியம் டெம்பிள்டன் என்கிற ஒரு திருச்சபை பெரியார் இப்படி சொல்வார். இந்த திருச்சபை கட்டடத்துக்குள்ளாக வராத ஒருவருக்காக ஒரே ஒரு அமைப்பு மட்டும்தான் கவலைப்படும். கிரிக்கெட் வீரர்களுக்காக கவலைப்படும், கிரிக்கெட் விசிறிகளுக்காக கவலைப்படும். ஃபுட்பால் மேலே, கால்பந்து மேலே ஆசை கொண்டவர்களுக்காக கவலைப்படும், அவருடைய வீரர்களுக்காக கவலைப்படும். இங்கே ஒரு அமைப்பு இருக்கிறது, திருச்சபை. அந்த திருச்சபை இந்த திருச்சபைக்குள்ளாக வராத தேவராஜ்யத்தின் பிரஜைகளாக உலகமெங்கும் ஆண்டவரால் வைக்கப்பட்டிருக்கிற கடவுளுடைய பிள்ளைகளுக்காக இது அக்கறைப்படும், கவலைப்படும்.
சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக கிறிஸ்துவின் சரீரமான சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக. லக்கு என்ன? கிறிஸ்துவின் சபை பக்தி விருத்தி அடைய வேண்டும். அதற்கு பரிசுத்தவான்கள் சீர் பொருந்த வேண்டும். சீர் பொருந்தி வளர்ந்து பெருகும் அந்த திருச்சபை சுவிசேஷ வேலையை செய்ய வேண்டும். சபை மக்களை, சபை பணி நிமித்தம் அவருடைய திறமைகளை சபை வேலைக்காக அனைத்து வகை விசுவாசிகளையும் அனைத்து வகை திறன்களையும் விதவிதமாக பயன்படுத்துவதற்காக பணி அமர்த்துவதற்காகத்தான் ஆண்டவர் சபையை தந்திருக்கிறார், சபையில் விசுவாசிகளை தந்திருக்கிறார். எத்தனை அழகான ஒரு காட்சி! எல்லாருமா? எல்லாரும். சிலருக்கு கைதட்டி பாட தெரியும், சிலருக்கு ஆரவாரம் எடுத்து ஆராதிக்க தெரியும், சிலருக்கு இசைக்க தெரியும், சிலருக்கு அழகு விதங்களில் பாட தெரியும். ஆனால் என்றும் இணைந்து ஒரே திக்குக்கு ஒரே திசைக்கு ஏகமாய் கடவுளின் நாமத்தின் மகிமைக்காக வாழ்வார்கள் என்றால் அங்கேதான் சீர் பொருந்தும் பக்தி விருத்தியும் சுவிசேஷ வேலையை மையமாக வைத்த ஒரு முக்கியமான வளர்ச்சியும் திருச்சபையின் வளர்ச்சியும் இருப்பதாக வேதம் கூறுகிறது. அதை செய்வதற்கு கடவுள் 5 விதமான அலுவல்களை ஒவ்வொரு திருச்சபைக்கு உள்ளாகவும் வைத்திருக்கிறார் என்று வேதவசனம் கூறுகிறது. அலுவலர்கள், அலுவலகங்கள், அப்படி ஒரு தனித்தனி கேபினா இருக்குமா? அப்படி இருக்கும் அவசியம் இல்லை. இருக்கிற 100 அல்லது 200 கிறிஸ்துவ விசுவாசிகள் இல்லை, 400, 500, 800 எங்கள் சபைகள் இல்லை. எங்கள் சபையில் 1600 குடும்பங்கள், மிகப்பெரிய சபை. இப்படி ஒவ்வொரு சபையிலையும் ஆண்டவர் அவருடைய அநாதி திட்டத்தில் இந்த பரிசுத்தவான்கள் விசுவாசிகள் அவருடைய அடிவுகளை கொண்டு அப்போஸ்தலர்களை நியமிக்கிறார். அவர்கள் யார்? அனுப்பப்பட்டவர்கள். தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் எழுப்புகிறார். அவர்கள் யார்? தூரமாக தீர்க்கமாக யாருக்கும் பயப்படாத விதத்தில், ஏய் இதை செய், இதை செய்தால் வாழ்வு, இதை செய்யாவிட்டால் நமக்கு வீழ்ச்சி என்று எந்த தயக்கமும் இல்லாமல் பகிர்ந்து கொள்ளுகிறவர்கள். 3வது நற்செய்தி பகிர்கிறவர்கள். நடைமுறையில் அவர்கள் சொல்வது பளிச்சென்று மனதிலே படும். 4வது மேய்ப்பர்கள், நடத்துவார்கள். கறவல் ஆடுகளை ஆற்றி தேற்றி நடத்துவது போல நடத்துகிறவர்கள். இவர்கள் எல்லாரையும் இந்த காரியங்களை செய்துவிட்டு போதகர்களாக போதிக்கிறவர்கள், வழி நடத்துகிறவர்கள். இவைகளில் நிர்வாக ரீதியாக நம்முடைய போதகர் நம்முடைய சபைக்கு அவர் நியமிக்கப்பட்டிருப்பதனால அவருக்கு கீழாக இவைகளெல்லாம் இயங்குகிறது. அநேக நேரங்களில் இந்த அமைப்பு முறையை மனதிலே வைத்து நாம் தவறாக தலைமைத்துவத்தை, ஆளுமையை, கர்த்தர் விசுவாசிகளுக்கு தந்த திறனை, வரன்களை தவறாக பார்த்து விடுகிறோம். போட்டிக்காக பார்த்து விடுகிறோம். ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக பார்த்து விடுகிறோம். இவைகள் யாவும் 5ம் எல்லா சபைகளிலேயும் ஆண்டவர் அனுப்பியிருப்பதாக இந்த வேதவசனம் கூறுகிறது. இவைகளின் வழியாய் கடவுள் இன்றைக்கு உலகமெங்கும் செய்கின்ற காரியம், இந்தியாவில் வெகு சிறப்பாக செய்கின்ற காரியம், அவைகள் நன்றாக நாம் அறிந்திருப்பதனால சாதாரணமானவர்கள் அசாதாரணமான கிரியை ஒன்றை செய்கிறார்கள். என்ன செய்கிறார்கள்? சுவிசேஷத்தை எல்லா ஜனத்துக்குமான மிகுந்த சந்தோஷமான சுவிசேஷம், சமாதானமான சுவிசேஷம், அதை அனைவருக்கும் தருவதற்காக இயங்குகின்ற அமைப்பாக திருச்சபையை இயக்குகிறோம். அனைவரும் செயலாற்றுவதற்கு ஒரு அழகான எல்லையாக திருச்சபையை ஆண்டவர் அசாத்திய கிருபை தந்து நடத்துகிறார். அப்படி பெரிய பெரிய காரியங்களை
சின்ன சின்ன சாதாரணமான மனிதர்கள் இணைந்ததுனால வல்லமையான காரியங்கள் நடக்கிறது. சில நேரங்களில் சில நூற்றாண்டுகளாக சபை ஒரு பஸ் கண்டக்டர் போல, அங்கே ஒரு உட்கார்ந்திருந்து ஒரு விசில் அடிக்கும்போது புறப்படும், 2 விசில் அடிக்கும்போது நின்றுவிடும், 3 விசில் அடிக்கும்போது வேகமாக போகும், மற்ற எல்லாரும் வேடிக்கை பார்க்கிறவர்களாக. அது அல்ல சபை, அது தவறான முறைமை என்று ஆய்வுகள், கடவுளை பிள்ளைகள், திருச்சபை தலைவர்கள் ஆய்வுகள் செய்து திருச்சபைக்கு போதிக்கிறார். அந்த சுவிசேஷத்துக்காக இந்த ஆண்டின் இறுதியில் மனம் திரும்புவதற்கு, பரிசுத்தவான்கள் சீர் பொருந்துவதற்கு, பக்தி விருத்திக்காக நமக்கு இடம் கொடுப்பதற்கு, திருச்சபையின் சாதாரணமானவர்களை அசாதாரணமான பணிக்காக நியமிப்பதற்கு ஆண்டவர் கிருபை தருவாரார். காலம் வேகமாய் ஓடுதே, கருத்தில்லாமல் வாழ்ந்தே, கண்ணும் கருத்துமாய் வாழ்ந்திட உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா, உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. காலம் வேகமாய் ஓடுதே, உள்ளத்தில் மாற்றம் தேவை, எனக்கு வெளிவேஷம் என்றும் வேண்டாம். உள்ளத்தில் மாற்றம் தேவை, எனக்கு வெளிவேஷம் என்றும் வேண்டாம். மறுரூப வாழ்வை தந்து என்னை உணவானாய் மாற்றிவிடும், மறுரூப வாழ்வை தந்து என்னை உணவானாய் மாற்றிவிடும். காலம் வேகமாய் ஓடுதே, கல்வாரி காட்சி கண்டேன், அந்த காயங்கள் என்னால் என்றே. கல்வாரி காட்சி கண்டேன், அந்த காயங்கள் என்னால் என்றே. அன்பின் ஆழம் கண்டு அந்த அன்புக்கு அடிமை என்றே. அன்பின் ஆழம் கண்டு அந்த அன்புக்கு அடிமை என்றே. காலம் வேகமாய் ஓடுதே,
கண்ணீருடன் ஜெபிக்க எனக்கு ஜெபத்தின் ஆவி தரும். கண்ணீருடன் ஜெபிக்க எனக்கு ஜெபத்தின் ஆவி தரும். கிருபையின் காலம் இப்போதும் இயேசுவே அருள் கூர்ந்து எம்மை எழுப்பும். கிருபையின் காலம் இப்போதும் இயேசுவே அருள் கூர்ந்து எம்மை எழுப்பும். காலம் வேகமாய் ஓடுதே, கருத்தில்லாமல் வாழ்கின்றே, கண்ணும் கருத்துமாய் வாழ்ந்திட உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. காலம் வேகமாய் ஓடுதே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ప్రియమైన దేవుని పిల్లలారా, ஒரு அருமையான பாடல் இப்ப நம்ம கேட்டோம்ல. ఓ అద్భుతమైనటువంటి పాటలు మనం విన్నాం కదా. காலம் வேகமா ஓடுது, கருத்து இல்லாமல் வாழ்கிறேன்னு சொல்லி ஒரு பாடல். కాలము అలాగ వెళుతూ ఉన్నది, ఏం అర్థం లేకుండా జీవిస్తూ ఉన్నాం అనిపిస్తుంది కదా. ஆனா நீங்க சொல்லலாம், நாங்க எங்க கருத்து இல்லாம வாழ்றோம், நல்லா தானே கருத்தோட தானே வாழ்கிறோம். మీరు అనుకోవచ్చు, ఏంటి మేము అర్థం లేకుండా జీవిస్తున్నాము, అర్థవంతంగానే జీవిస్తాను మీరు అనుకోవచ్చును. எப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ఎలాగ అనుకుంటారంటే, என் பிள்ளைகளை நான் ஏற்ற நேரத்துல நீங்க திருமணம் செய்வதில்ல, வீடு கட்டுவதில்ல, నా పిల్లలు வேலை வாங்கி கொடுப்பது எல்லாம் நீ கண்ணு கருத்துமா நீங்க எல்லாம் வச்சு உலக பிரகாரமான காரியங்களை கண்ணு கருத்துமா செஞ்சுட்டு నా இருக்கீங்க. పిల్లలను చక్కగా చదివించాను, పెళ్లి చేశాను, మంచి ఉద్యోగాలు ఇప్పించాను, వాటిల్లో మీరు చాలా మంచిగానే నడుచుకుంటున్నారు. ஆனா ஆண்டவர் இயேசுக்காக நீங்களும் நான் என்ன பண்ணிருக்கோம்? అయితే ప్రభు అయిన యేసు కొరకై మీరు నేను ఏం చేస్తున్నాం? கடமைக்காக ஏதோ ஆலயத்துக்கு போகுது, கடமைக்காக ஏதோ கேட்கறான்னு சொல்லி கொஞ்சம் காணிக்கை கொடுக்கலாம். బాధ్యతగా ఏదో ఆలయానికి వెళ్తున్నాం, ఏదో ఇవ్వాలని ఇస్తున్నాం, అంతే కదా. ஆண்டுடைய ஊழியத்துல எவ்வளவு தேவைகள், எவ்வளோ காரியங்கள் இருக்கு. ஆலயம் கட்டணும், ஒரு முறை கூட கேள்விப்படாத ஜனங்க இந்த தேசத்துல கோடி கோடியா இருக்கிறாங்க. அதுல ஏதாவது நீ கண்ணு கருத்துமா அதை யோசிச்சிருக்கீங்களா? దేవుని యొక్క కార్యములో, దేవుని యొక్క ఆలయాలు నిర్మాణం చేయాలి, మరి దేవుని ఎరిగినటువంటి వారికి సువార్తను ప్రకటించాలని మీరు ఎప్పుడైనా దీని గురించి మీరు ఆలోచించారా? நாளையில நீங்க தீர்மானம் பண்ணணும். ఈరోజు మీరు తీర్మానం తీసుకోవాలి. ஆண்டவரே, இந்த உலகத்துல உங்களையும் என்னையும் வாழ வைத்து ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவர் இயேசுவுக்காக நாங்க என்ன செய்ய முடியும்னு சொல்லி யோசிக்கணும். ఈ లోకములో మిమ్ములను నన్ను ఆశీర్వదించిన ఆ దేవుని కొరకై నేను ఏం చెయ్యాలని ఒకసారి మీరు యోచించండి. கடந்த ஒரு 20 ஆண்டுகள பின்பாக திரும்பி பாருங்களேன். గతించిన 20 సంవత్సరాలు ఒకసారి వెనుదిరిగి చూడండి. நம்ம எப்படி இருந்தோம், మనం ఎలా ఉన్నాం, இப்ப எப்படி இருக்கிறோம், ఇప్పుడు ఎలా ఉంటున్నాం. இவ்வளவு ஆசீர்வாதத்தை நம்ம ஆண்டு கொடுத்திருக்கிறார்ல. ఇంత ఆశీర్వాదాలు దేవుడు మనకు అనుగ్రహించాడు. இந்த ஆண்டவருக்காக நீங்களும் நான் என்ன செய்ய போறோம்? అయితే ఈ దేవుని కొరకై మీరు నేను ఏం చేయబోతున్నాం? இந்த ஆண்டவருக்காக செய்வதற்காக தான் இந்த சினர்ஜி இந்தியா மிஷன் என்ற ஒரு இயக்கத்தை ஆண்டவர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். మరి దేవుని కొరకై సేవ చేయడం కోసమే ఈ సినర్జీ ఇండియా అనేటువంటి இந்த మిషనరీ விஷயாన్ని దేవుడు మనకి ఇస్తున్నాడు. இந்த சினர்ஜி இந்தியா மிஷன் ஆனது ஒரு முறை கூட இந்த தேசத்துல ஆண்டவர் பற்றி அறியாத மக்கள் மத்தியில பணி செய்து ఈ கொண்டிருக்கிறார். సినర్జీ ఇండియా మిషన్ యొక్క ప్రాముఖ్య ఉద్దేశం ఏంటో తెలుసా? ఎవరు కూడా యేసుని గురించి తెలియలేదు అని చెప్పకూడదు. உங்களை நோக்கி நாங்க அன்பா கேட்கிறது என்னன்னா, இந்த ஊழியத்தை கூட நீங்க இணைந்து அந்த இடத்துல ஆண்டுடைய பணியை செய்வதற்கு நீங்க கடந்து வரலாம். నేను మీతో ఒక విజ్ఞాపన చేస్తున్నది ఏమనగా, ఈ యొక్క సేవలో మీరు కూడా ఏకం కండి. இல்ல இந்த இடங்கள்லாம் ஒரு ஆலயத்தை கட்டுவதற்காக நீங்க கடந்து வரலாம். ఒకవేళ ఒక ఆలయాన్ని కట్టడం కోసం మీరు ముందుకు రావచ్చు. இல்ல எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, ரொம்ப பிஸியா இருக்கிறோம், இந்த ஊழியத்தை நாங்க காணிக்கையா தாங்குறோம் சொல்லி நீங்க காணிக்கை கொடுத்து தாங்க. చాలా బిజీగా ఉన్నాం, మేము ఏమి చేయలేం, పోనీ ఈ సేవ కొరకే కానుకలను పంపిస్తామని మీరు అనుకోవచ్చునేమో. இப்படி இந்த ஊழியத்தை நீங்க தாங்கும்போது ఈ విధంగా ఈ యొక్క సేవకు సాయం இந்த చేస్తున్నప్పుడు தேசத்துல இயேசுவை அறியாத மக்கள் அநேகர் இயேசுவை அறிந்து கொள்வார்கள். ఈ దేశంలో యేసు ప్రభుని ఎరిగినటువంటి అనేకమైన జనాంగం యేసుని తెలుసుకోగలుగుతున్నారు. இப்படி நீங்க இந்த சினர்ஜி இந்தியா மிஷன்ல ஜெபத்தினாலும் காணிக்கைங்களான தாங்க நிச்சயங்களை எங்களை அன்பாக எங்களுடைய ஸ்தாபனத்தின் சார்பாக உங்களை அன்பாக ఈ கேட்டுக்கொள்கிறோம். యొక్క సినర్జీ ఇండియా మిషన్ నెట్వర్క్ ని మీ యొక్క కానుకల ద్వారా, ప్రార్థన ద్వారా మీరు మాతో కూడా సహకరించాలని ప్రేమతో కోరుతూ ఉన్నాను. ஆண்டவர் இயேசு உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ప్రభువైన యేసు మిమ్మల్ని, మీ కుటుంబాన్ని ఆశీర్వదించును. இப்போ நம்ம மத்தியில இருக்கிற ஆயவர்கள் கடைசியாக ஜெபித்து ஆசீர்வாதம் கூறுவார்கள். మన మధ్యలో ఉన్నటువంటి మరి మన దైవ సేవకులు మీకోసం ప్రార్థన చేసి ముగిస్తారు. ஜெபம் செய்வோம். பரம தகப்பனே, இந்த நாண்டு இறுதிக்காக வந்திருக்கிறோம். நற்செய்திக்காக வாழும் எல்லையாய் உம்முடைய அடியவர்கள் நாங்கள் வாழ, சபை அதை கண்டு ஊக்குவித்து அதற்காக திறன்களை விடுதலை செய்து
அவர்களை பயன்படுத்த கிருபை தாரும். அந்த கிருபை கொண்டு எங்கள் நாட்டை இன்னும் இந்த மிகுந்த சந்தோஷத்திற்கு, அதை புரிந்திராத எல்லையில், எங்களுடைய கலாச்சாரங்களில் வாழ்கின்ற எல்லைகளில் மக்களை ஈர்ப்பதற்கு எங்கள் திறன்களை பயனாக்கும், எங்கள் நாட்களை பயனாக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.